வணக்கம். உங்களை வேதியியல் தமிழிற்கு வரவேற்கிறேன். இந்த கெமிஸ்ட்ரி 24x7 தொடர்ல நம்ம முந்தைய போட்டித் தேர்வு வினாக்களை ஒவ்வொன்றா பார்த்து கொண்டே வர்றோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற வினா வந்து சிஎஸ்ஆர் 2018 கேட்கப்பட்ட கேள்வி. இந்த கேள்வி வந்து ஒரு எல்டிஏ சார்ந்த கேள்வின்னு கூட சொல்லலாம். இந்த கேள்வியின் படி பார்த்தீங்க அப்படின்னா, இந்த சப்ஸ்ட்ரேட்டை பாருங்க, ஒரு ஈபாக்சைடு இருக்கு, ஒரு சைக்ளோப்ரோபேன் ரிங் வந்து ரெண்டும் சேர்ந்து இருக்கு. இது கூட எல்டிஏ மற்றும் ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைட் போடுறப்ப வினைப்பட்டு ஒரு கிடைக்குது. அதனை தொடர்ந்து வெப்பப்படுத்துதல் மற்றும் ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஏங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. அதை தொடர்ந்து ஏங்கிற ப்ராடக்டை மெட்டாக்ளோரோ பெர் பென்சோயிக் ஆசிட் பயன்படுத்தும் பொழுது பிங்கிற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. இங்க 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க எது சரியானதுன்னு நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ முதல் படி என்ன பார்த்தீங்க அப்படின்னா, எல்டிஏ கூட வினைபுரிகிறது. எல்டிஏ பற்றி நம்ம சேனல்ல ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருக்கோம். இது வரைக்கும் எல்டிஏ பற்றி பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஸோ எல்டிஏ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நான் நியூக்ளியோஃபிலிக் ஸ்டெரிக்கலி ஹிண்டர்ட் பேஸ். அது வந்து லெஸ் ஹிண்டர்ட் சைட்ல இருக்கக்கூடிய புரோட்டானை எடுக்கும். இதுதான் நமக்கு தெரிஞ்சது. ஸோ இப்போ இந்த சப்ஸ்டேட்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுல எது அசிட்டிக் புரோட்டான் அப்படின்னு முதல்ல நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, இங்க 3 புரோட்டான் இருக்கு, இங்க 2 புரோட்டான் இருக்கு, இங்க 2 புரோட்டான் இருக்கு. ஸோ எது அசிட்டிக் புரோட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா இதான் மோர் அசிட்டிக் புரோட்டானா இருக்கும். சரிங்களா? ஸோ எல்டிஏ பயன்படுத்தும் பொழுது இங்க இருக்கக்கூடிய பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு புரோட்டானை எடுக்கும். அப்படி எடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஆனையான் வந்து கிடைக்கும். இதன் பிறகு என்ன பண்ணும் அப்படின்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ரிங்கை பாருங்க, அது ஒரு ஸ்ட்ரெயினான ரிங், 3 மெம்பர் ரிங் சிஸ்டம், ஒன் ஆஃப் த ஸ்ட்ரெயினஸ்ட் ரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க, இந்த எலக்ட்ரான்கள் இந்த கார்பனை நோக்கி நகருது. நகரும் பொழுது இந்த 3 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து உடையுது. அதாவது ஈபாக்சைடு ரிங் சிஸ்டம் வந்து உடையுது. உடைஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட் வந்து கிடைக்கும். சரிங்களா? இதற்கு அடுத்த படியில என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, எல்டிஏ பயன்படுத்துறப்ப இது நடக்கும். அடுத்து ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைட் பயன்படுத்துறாங்க. அப்ப என்ன நடக்கும், இந்த ஓ நெகட்டிவ் சார்ஜ் வந்து ட்ரைமெத்தில் சிலைல் குளோரைடு கூட வினைபுரியும். வினைபுரிஞ்சு அப்படின்னா உங்களுக்கு ஓடிஎம்எஸ்ஆ வந்து மாறிடும். இதற்கு அடுத்த படி என்னன்னு பாருங்க, ஹீட் பண்றாங்க. சரிங்களா? இந்த சப்ஸ்ட்ரேட்டை வெப்பப்படுத்துறாங்க. வெப்பப்படுத்தும் பொழுது இந்த சப்ஸ்ட்ரேட் வந்து பாத்தீங்கன்னா உடனடியாக 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்குள்ள போகும். சரி, இந்த வினையோட உந்து விசை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, பக்கத்துல அல்கீன் இருக்கு, அதனோட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயினான 3 மெம்பர் ரிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ இந்த 2 தான் இந்த வினையோட உந்து விசை அப்படின்னு சொல்லலாம். இதை வெப்பப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா 2,3 சிக்மாட்ரோபிக் ரீஅரேஞ்ச்மெண்ட் போகுது. எப்படின்னு பார்ப்போம். ஸோ இங்க பாருங்க, இதை நம்பரிங் போட்டுக்கோங்க, 1 2 3. ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 2. ஸோ இந்த பாண்டு தான் உடைய போகுது. 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட பாண்டு வந்து நமக்கு உடைய போகுது. எப்படின்னு பார்ப்போம். ஸோ முதல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த அல்கீன் வந்து இந்த கார்பனை நோக்கி நகருது. அதை தொடர்ந்து இந்த 1க்கும் 2க்கும் இடைப்பட்ட பாண்ட் வந்து உங்களுக்கு உடையுது. ஸோ உடைஞ்சு உங்களுக்கு என்ன ஆகுது, ரிங் வந்து எக்ஸ்பான்ஷன் ஆகுது. ஏற்கனவே இங்க 3, அதாவது 3 கார்பன் இருக்கு, எக்ஸ்ட்ரா 2 கார்பன் வந்து உங்களுக்கு ஆட் ஆக போகுது. அப்போ உங்களுக்கு என்ன நடக்கும், 5 மெம்பர் ரிங் சிஸ்டம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? இதன் பிறகு என்ன நடக்குது, ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்றாங்க. ஆசிட் ஹைட்ராலிசிஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு இந்த டிஎம்எஸ் குரூப் வந்து டீப்ரொடக்ட் ஆகி உங்களுக்கு இது கரஸ்பாண்டிங் கீட்டோனா வந்து கிடைக்கும். சரிங்களா? சரி, இப்போ நம்ம வந்து நம்மளோட கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியில வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 4வது 2வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 5 மெம்பர் ரிங் உருவாகிறத பத்தி கொடுத்துருக்காங்க. அப்ப ஈஸியா இந்த இரண்டையும் நம்ம ஒமிட் பண்ணிடலாம். இப்ப 2ஆ 4ஆன்னு சொல்லி நம்ம கண்டுபிடிக்கணும். இதற்கு அடுத்த வினை வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்டாக்ளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட்டை பயன்படுத்துறது. இந்த மெட்டாக்ளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட் வந்து என்னது, ஒரு ஆக்சிடைசிங் ரியேஜென்ட். சரிங்களா? ஸோ இப்போ இங்க பயன்படுத்துறப்ப இங்க என்ன நடக்கும், இது ஒரு கீட்டோனா இருக்கு. மெட்டாக்ளோரோ பெர்பென்சோயிக் ஆசிட் பயன்படுத்துறப்ப என்ன நடக்கும், அது ஆக்சிடேஷன் வினைக்கு உட்படும். எஸ்பெஷலி இந்த வினைக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா பேயர் வில்லிகர் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த வினைக்கு உட்படும். இப்போ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா
இங்க செகண்டரி கார்பன் இருக்கு, இங்க டெர்சரி கார்பன் இருக்கு. ஸோ இந்த வினையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் வந்து கீட்டோ குரூப் அருகில வந்து இன்சர்ட் ஆகும். அதான் பேர் வில்லிகர் ஆக்சிடேஷன். ஸோ அப்ப ஆக்சிஜன் இந்த பக்கம் இன்சர்ட் ஆகுமா, அதாவது செகண்டரி கார்பன் பக்கம் இன்சர்ட் ஆகுமா, அல்லது டெர்சரி கார்பன் பக்கத்துல இருக்கக்கூடிய இடத்துல இன்சர்ட் ஆகுமா அப்படின்னு பார்க்கணும். ஆனா டெர்சரி கார்பனுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகம். அப்ப என்ன நடக்கும், நீங்க ஆக்சிடேஷன் பண்ணும் பொழுது இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஆக்சிஜன் வந்து இன்சர்ட் ஆகும். ஸோ அதனோட அடிப்படையில உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து கிடைக்கும். சரி, வாங்க மறுபடியும் கேள்விக்கு போகலாம். இந்த கேள்வியின்படி, அதாவது நம்ம விவாதித்தபடி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே இந்த இரண்டு ஆன்சரையும் நம்ம ஒமிட் பண்ணிட்டோம். ஸோ இதன்படி பார்க்கும் பொழுது இந்த இரண்டா நாளா அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு நான்காவது விடை தான் இதற்கு சரியானதாக இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.